Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. அவருக்கு நோக்கங்கள் வந்து இவர் வந்து சிஎம் சீட்டில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமா இல்லை. அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுக்காக தான் நம்ம வாடிக்கையாளர்கள் வேலை பார்க்குறோம். அது கிடையாது. அப்படி இருந்திருந்தா ஏன் கட்டமைப்பு அடுத்தடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்கு? நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த கலெக்ஷன் ஆகலை. நிறைய முன்னாள் மத்திய அமைச்சர் வந்தாங்க, அதிமுகலேருந்து விலகி வந்தவங்க, நாம் தமிழர்லேருந்து விலகி வந்தாங்க, முக்கியமான நிர்வாகிகள். அவங்களாம் வந்து ரொம்ப நாள் ஒரு கட்சி பேர் வேணாலும் சொல்லுங்க பிரபு. எவ்வளவோ பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க ஒருத்தர் வர்றாரு, ஒருத்தர் வந்த உடனே அவங்களை காலி பண்றதுக்கான வேலைகளை பார்க்குது. எந்த கட்சியிலேருந்து வந்தாரோ அவங்கள்ட்டே போய் சொல்றது, இந்த கட்சியிலேருந்து இவங்க வர்றாங்க. இது புசியானது தெரியுமா சார்? புசியானது கண்டிப்பாக தெரியும். இந்த இடத்துல வந்து பொதுச் செயலாளர் மாற்றமோ இல்லை அதை தாண்டி செல்வாக்கு பெற்று வேற ஒருத்தரோ விஜய் அணுகக்கூடிய அளவுக்கு 2027 தேர்தல் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜய் வேணா கட்சித் தலைவர்கிட்ட மாற்றுவாங்க, பொதுச் செயலாளர் மாற்ற முடியாது. வணக்கம் சார். வணக்கம். விஜய் வந்து களத்துக்கு வர மாட்டார், ஆனால் களத்துக்கு வந்து பந்தக்கால் நடுறதுலேருந்து அங்கே பாயாசோத்தர் வரைக்கும் எல்லா வேலையும் பார்க்கறது புசியானது அவர் தானே பார்த்துட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்பயும் நான் வந்து அவர் மேலே பல விமர்சனங்கள் வச்சாலும் இன்னைக்கும் அவர் பெரிய ஆர்கனைசர். நான் அந்த ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டி இருக்கு. கட்சியோடைய அமைப்பு செயலாளராக அவர் செயல்பட முடியுமா? நிச்சயமாக செயல்பட முடியும். ஆனால் நீங்கள் பொதுச் செயலாளராக இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலர் இருக்கு, அது நீங்க இல்லவே இல்லை. அது அரசியல் தெரியணும், கட்சிகள் குறித்து தெரியணும், எல்லா விஷயங்களும் தெரியணும். அது நிச்சயமா கிடையாது. அவருக்கு நோக்கங்கள் வந்து இவர் வந்து சிஎம் சீட்டில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமா இல்லை. சிஎம் சீட்டில் உட்கார வைக்கணும், அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம், அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுக்காக தான் நம்ம வாடிக்கையாளர்கள் வேலை பார்க்குறோம். அது கிடையாது. அப்படி இருந்திருந்தால் ரெண்டு விஷயம் சொல்கிறேன். ஒன்று, இந்த கட்டமைப்பை இன்னுமே போடாமல் இருக்க மாட்டாங்க. ஏன் கட்டமைப்பு அடுத்தடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்குது? கலெக்ஷன் நாங்கள் எதிர்பார்த்தோம், அந்த கலெக்ஷன் ஆகலை. அந்த கலெக்ஷன் ஆனால் தான் அடுத்தடுத்த செயல்பாடுகளுக்கு நாங்கள் பயன்படுத்திக்க முடியும். இல்லை சார், நீங்கள் சொன்னீங்களே ஏன் அந்த கட்டமைப்பை கொண்டு போனீங்கன்னா அடுத்து வந்து அங்கே 2 கோஷ்டி இருக்காங்க, எனக்கு போடக்கூடாது உனக்கு போடக்கூடாதுன்னு அந்த பிரச்சனை வரதானே செய்யும். அதெல்லாம் பேசி சால்வ் பண்ணுறதுக்கு அந்த டைம் ஆகுது. வரதானே. அது எவ்வளோ நாளா? நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் 2024 கட்சி ஆரம்பிக்கிறீங்க, 2 வருஷம் தேர்தலுக்கு இருக்குது. நீங்கள் இவங்க தான் மாவட்ட செயலாளர்கள்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிப்ரவரி மார்ச்லேயே இதை போட்டிருக்கலாமே. நீங்கள் ஏன் இவ்வளோ காலம் கடத்துறீங்க? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா இவங்களை வந்து நீங்கள் மாநாட்டிலே பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் இந்த வாரம் 2 பக்கமும் உட்காந்துருந்தாங்களா? அந்த 5 பேர் தான் மேடையில் உட்காந்துருந்தாங்க. இவங்க எல்லாம் மாவட்ட செயலாளர்கள். எல்லாருக்கும் எனக்கு தெரியுங்க, என் புதுக்கோட்டை மாவட்ட செயலர் யாருன்னு என்னைக்கோ முதல் நாளே தெரியுங்க. மதுரை மாவட்ட செயலர் யாருன்னு தெரியும். இங்கே வடசென்னை யாரு, தென் சென்னை யார் எல்லாமே தெரியும். முக்கியமான மாவட்டங்கள் அந்த சீனியர்ஸ் எல்லாமே தெரியும். இது ஏன் டிலே பண்ணீங்க? ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி சொன்னார், இந்த மாவட்ட செயலர்லாம் ஜெயிக்க முடியாதுங்க, வேண்டான்னு அவர் எவ்வளோ தடுக்க முயற்சி பண்ணார், அது நடக்கலை. சரி, ஓகே. அப்போ ஜான் ஆரோக்கியசாமிட்ட ஆல்டர்னேட்டாக நல்ல பலமான ஆட்கள் இருந்தாங்களா? அது அவரும் செய்யலை. எவ்வளவோ புதியவர்கள் வந்தாங்க. நான் இருக்கிறவங்களையும் போட விட மாட்டேன். இதுதான் சார் ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொன்னது. நிறைய முன்னாள் மத்திய அமைச்சர் வந்தாங்க, இப்போது அதிமுகலேருந்து விலகி வந்தவங்க, அதே போல நாம் தமிழர்லேருந்து விலகி வந்தாங்க, முக்கியமான நிர்வாகிகள். அவங்களாம் வந்து ரொம்ப நாள் ஒரு கட்சி பேர் வேணாலும் சொல்லுங்க பிரபு. நீங்கள் வந்து சார் அதிமுக ஆமாம் வந்தாங்க, அதிமுக வந்தாங்க, எல்லாமே சீனியர். அமமுக வந்தாங்க, மதிமுக வந்தாங்க, நாம் தமிழர் வந்தாங்க. எந்த கட்சியிலேருந்து வரல? விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய மருது அழகராஜ் இருக்காருல்ல சார், அவர் இது வரைக்கும் வந்து விஜய்க்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை வந்து ட்வீட் போடுற இது பண்ணுறாரு. ஆனால் இன்னும் அவர் சீனியர், அவர் வந்து அதிமுகவில் பல காலம் பயணிச்சவர். ஆனால் இன்னும் அவர் வந்து கட்சிக்குள்ள நான் வந்து எந்த தனிநபரும், ஏன்னா அவங்களுக்கு சில சங்கடங்களை உருவாக்கக்கூடாதுன்னு எந்த தனிநபரும் பேசலை, நான் இது பேச விரும்பலை. பட் ஆனால் எவ்வளவோ பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஒருத்தர் வர்றாரு, ஒருத்தர் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்கள காலி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறீங்க. எந்த கட்சியிலேருந்து வந்தாரோ அவங்கள்ட்டே போய் சொல்கிறது, என்னங்க இந்த கட்சியிலேருந்து இவங்க வர்றாங்க. அதுவும் நடந்திருக்கு. அவங்க வந்த பிறகு அந்த கட்சியில் பேசிட்டேன் அண்ணங்கிட்ட, அவர் வந்து இவங்களை சேர்க்க வேணாம்னு சொல்லி சொன்னார், அவங்க மேலே வந்து நிறையா ஊழல் புகார்லாம் இருக்கா. அரசியல்ன்ட்டு எல்லாருமே இது வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உண்மையிலே நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கு. 2026க்கு பிறகு நீங்கள் யாருக்கு வேணாலும் வேலை செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் 2016 மாற்றம் நட்ட அன்பு நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையே தெரியும். 2021 சீமானவர்களுக்கு திருவட்டூர் கான்ஸ்டிடுவன்சி மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணுறாரு. அது சொல்லாமே இருந்தார், ஆனால் திரும்ப அந்த நடுவில் ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் எடுத்து போட்டாங்க. அதற்கு பிறகு நீங்கள் கனிமொழி அவங்கள்ட்ட போகிறாங்க, இப்போ எனக்கு வேலை கிடைக்குமா? நீ மாற்றம் முன்னேற்ற அன்புமணியில் என்ன வேலை செஞ்சீங்க எங்களுக்கு தெரியும், நீங்கள் யூஎஸ்லேருந்து அதை சேஞ்ச் ஒபாமாவோட கேம்பெயின் காப்பி அடிச்சு பண்ணீங்க, அவங்க அனுப்புகிறாங்க. அண்ணாமலைகிட்ட போகிறாரு, எனக்கு வேலை கிடைக்குமா? அங்கே வேலை. எங்கள் ஏற்கனவே ஒரு இன்னோஸ் டீம், அவங்க பிஜேபியில் ஒரு ஃபேமஸான வார்த்தை இருக்குது, எதுக்கடா இன்னோஸ் டீம் இருக்குன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சுடுறாங்க. அதற்கு பிறகு வேறு திரும்ப நாம் தமிழர்ட்டே போகிறாரு, அங்கேயும் வேலை இல்லை. இப்படி எல்லா கட்சிகளுக்கும் எங்கெல்லாம் வேலை கிடைக்குமோ, ப்ரொஃபஷனல் தப்பே கிடையாது, நான் சொல்கிறேன். இப்படி வந்திருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இப்படி வேலை தேடி வர்றீங்க. ஆனால் வேறு கட்சிகள்லேருந்து வர்றவங்கள நீங்கள் அவமானப்படுத்தி
உனக்கு எத்திக்ஸ் இருக்கா, உனக்கு இந்த கட்சி சரியாக வராது, இது வேறு மாதிரியான கட்சி, இது கல்ட்டு பேஸ்டு பார்ட்டி, இங்கே வரதை விட நான் உனக்கு வேற ஒரு கட்சி நல்ல கட்சி சொல்கிறேன், நானே சொல்கிறேன் அதிமுகவில் போய் சேரு. எப்படிங்க ஒருத்தர் இப்படி இருக்க முடியும்? இது புஷி ஆனதுக்கு தெரியுமா சார்? புஷி ஆனது கண்டிப்பாக தெரியும். புஷி ஆனந்துக்கு தெரியாமல் இருக்காது, புஷி ஆனந்துக்கு தெரியும். விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதுங்கிறது தெரியாது. எப்படி சார் இவர் கற்பனைக்கே எட்டாத வகையில் இருக்குது. ஒரு கட்சி தலைவராக இருக்காரு, ஆனால் கீழே அதாவது அவர் ரொம்ப நம்புறாருங்க. கிரவுண்ட் லெவல் என்ன நடக்குன்னு தெரியாம இருக்கு. எப்படிங்க அது நடக்காம? அது தலைவர் இங்க இருக்காரு, நீங்க அதுக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். நீங்க அதுக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். நீங்க பனையூர் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு வேலை செய்யணும். இல்லை வந்து அட்லீஸ்ட் நான் அக்சசிபிளாக ஒரு தலைவராக இருந்தார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதுக்காக அவர் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக பார்க்குற அளவுக்குலாம் நான் சொல்லலை. அட்லீஸ்ட் தலைவர் இருப்பார். ஒரு ஸ்பெசிஃபிக்கான டயத்தில் பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் தலைவர் உட்காந்து ஒரு 1 hour என்ன நடக்குதுன்னு பார்ப்பாரு. இல்லை வேற எங்கேயாவது உட்காந்து பார்ப்பாரு. கொஞ்சம் பேர் அது கட்சியோட நிர்வாகிகளாவது அக்சஸ் பண்ணலாம். ஏங்க நீங்கள் எந்த ஒரு கட்சியிலும் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கணும். ஒரு மாவட்ட செயலர் நேராக வர்றாரு, அறிவாலயம் போனால் பார்த்துடலாம். கரெக்டாக எடப்பாடி பழனிசாமி பார்க்கணும், அவங்க மாவட்ட செயலர் விரும்புகிறாரு, பார்த்துலாமா இல்லையா? நீங்கள் அதே மாதிரி நயினார் நாகேந்திரனை பார்க்கணும், பார்த்துலாமா இல்லையா? சீமானை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. சீமான் அவர்கள் சொல்லும்போது ரொம்ப சாதாரண ஒரு நபர் கூட பார்த்துலான்னு சொல்கிறாங்க. விஜய் பார்த்துட முடியுமா? ஒரு மாவட்ட செயலர் கிளம்பி வராரு, விஜய் பார்த்துட முடியுமா? முடியாது. அந்த கட்சியில் இருக்க நான் செய்தி தொடர்பாளர்னு விட்டுருங்க, அவன் என்னவோ ஆகிட்டு போகிறான். உங்களோட மாவட்ட செயலாளரை நீங்கள் வந்தோடனே பார்ப்பீங்களா? பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கா? இல்லை. இனி எதுக்கு இங்கே வர, எதுக்கு அவங்ககிட்ட தான் இருக்கும் தொகுதியை பற்றி என்ன நிலவரம், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே அவங்க என்ன அடுத்து. அதுதான் நீங்கள் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ இன்ஆக்சசிபிளாக நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி இருந்தீங்கன்னா அது எப்படி சரியாக வரும்? நீங்கள் நல்லா பாருங்கள், மாநாடு முடியுது. மாநாடு முடியும் போது விஜய் அவர்கள் தன் கையில் கொடுத்த புத்தகங்கள் அதெல்லாம் சுமந்துட்டு அவர் போயிட்டாருங்க. இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் ஏறி புஷியானவர்களை தூக்கி கொண்டாடுறான். உங்களுக்கு தெரியுது அந்த கேப் இருக்குன்னு? எவ்வளோ பெரிய கேப்பில் நீங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு கட்சி தலைவர் தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுறாரு. எங்கே கொண்டாடுறாரு? வீட்டுக்குள்ளே உட்காந்தோ இல்லை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் ஒரு கட்சியோட தலைவருங்க. நீங்கள் ஸ்டாலின் 70 வயசில் நிற்கிறாரு இல்லையா? புத்தகங்களை வாங்கிட்டே இருக்கார். கலைஞர் அவர்கள் நான் வந்து பார்த்துருக்கேன், அறிவாலயத்தில் 91, 92 வயசுலாம் பார்த்துருக்கேன், உட்கார்ந்து வாங்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அறிவாலயம் முடித்து கோபாலபுரம் போவார், அங்கே வாங்குவார், அங்கே பார்த்துட்டே இருப்பார் நபர்களை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புத்தகங்களை வாங்குவார், சால்வைகளை வாங்குவார், பரிசு பொருட்களை வாங்குவார். நீங்கள் கட்சி தலைவராக இருந்து நீங்கள் உங்களுடைய மாவட்ட செயலாளர்களை சந்திச்சிங்களா? நான் ரொம்பலாம் கீழெல்லாம் போலங்க, ஒன்றிய செயலாளர்லாம் சந்திச்சிங்களான்னு கேட்கல. உங்களுடைய அட்லீஸ்ட் அந்த ஒரு 5-6 பேர் இருந்தாங்களா, உங்களோட மெயின் டீம், கோர் டீம்னு கூட சொல்ல 10 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவேன். அந்த 10 பேரை சந்திச்சிங்களா? அவங்க உங்களுக்கு ஏதாவது விஷ் பண்ணி நேராக வந்து அண்ணே இந்தாங்கண்ணே ஒரு புத்தகம், அண்ணே ஒரு பூங்கொத்துனே, அது செஞ்சீங்களா? புரியுதா? அரசியலில் இவ்வளோ பெரிய நீங்கள் கேப்பை எப்படிங்க மெயின்டைன் பண்ணி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி? இது வரைக்கும் விஜய் ஆக்சஸ் பண்ணக்கூடிய 2 ஆள்லாம் ஒருத்தர் புஷியான் நினைச்சா போய் பார்க்கலாம், இன்னொருத்தர் வந்து இவங்க 2 பேரும் நினைச்சா அதை ஒரிஜினல் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் நினைச்சா அதை ஒரிஜினல் பார்க்கலாம். இவங்க 2 பேர் நினைச்சா அருண்ராஜ் அவர்கள் பார்க்கலாம். ஏன்னா சில இஷ்யூஸ்ல அவங்க பார்க்குறோம். நம்ம வந்து பரந்தூர் மக்களை பார்க்க வரும்போது இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு பார்க்குறோம். கூடுதலாக யாராவது இருக்கு அவ்வளோதான் பார்க்குறோம். இப்போ இவ்வளோ இன்ஆக்சசிபிள் நீங்கள் தான் சொல்கிறீங்க. இதுதான் சிக்கல்னு சொல்கிறேன். நீங்கள் இறங்கி தாங்க ஆகணும். நீங்கள் இது இப்படி பார்த்துக்கங்களேன், இது ஜனநாயகன் படம். இந்த படத்தில் நீங்கள் ஃபுல்லாக நடிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த படம் குறித்த கதையெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன். திடீர்னு அன்றைக்கி ஷார்ட் சொல்லுவார், அந்த ஷார்ட்டை மட்டும் நடிச்சுட்டு அப்படி இருப்பார். விஜய் இருக்க மாட்டார்ல. முழு கதை சொல்லு, நான் தான் அந்த படத்தை முழுசாக தாங்க போகிறேன். இதில் யார் வந்து ஹீரோயின், யார் வந்து மியூசிக் டைரக்டர், யார் கேமராமேன், யார் எடிட்டர், இந்த ஃபுல் பக்காவாக டீட்டெயில் தெரிஞ்ச பிறகு தான் விஜய் களத்துறாங்க. இல்லை அவரே சஜஸ்ட் பண்ணுவார், இவனை கேமராமேனை வச்சுக்கோ, இவனை எடிட்டராக வச்சுக்கோ, இவனை மியூசிக் போட வச்சிரு, இப்படி சொல்லுவார். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஓகே அது ஏதோ ஓடிட்டு இருக்குப்பா, நம்ம கூப்பிட்ற நேரத்தில் வரலாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கார். அது எப்படி சரியாக வரும்? உங்களை நம்பி இன்னுமே சொல்கிறேன், இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஜெயசன் இவ்வளோ எதிர்க்கிறாங்க, ஜெயசன் அதே ஜெயசன் சொல்கிறேன், இன்றைக்கும் உங்களுக்கு ஆதரவு இருக்குது. நான் போகிற இடங்கள்லாம் பேசுகிறேன், ஓட்டு போடுவோம், ஆமாம் ஓட்டு போடுவோம். இப்போ முதற்கொண்டு யங்ஸ்டர்ஸ்லேருந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய செக்டாருங்க. டிரைவர்ஸ் நான் இப்போ நான் ஒவ்வொரு நாளும் ஆட்டோவில் வரும்போது நிறைய சேனல்ஸ்க்கு போகும்போது டிரைவர்ஸ்கிட்ட பேசுகிறேன், கேப் டிரைவர்ஸ்ட்டு, ஆட்டோ டிரைவர்ஸ்ட்டு பேசுகிறேன். அவர் ஓட்டு போடுவாங்க, என்ன தப்பு? அவர் ஒரு மாற்றமாக இருந்துட்டு போகிறாரு, அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்களே, அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக நீங்கள் என்ன பண்ணீங்க நான் கேட்குறேன். அது நீங்கள் செய்ய தூங்கணும்ல. நான் வந்து அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருப்பேன், நான் உள்ளே இறங்க மாட்டேன். இறங்கி தான் ஆகணும். இது டேட் குறித்து இறங்க முடியாது இல்லை. செப்டம்பர் 7ஆம் தேதி, செப்டம்பர் அதையும் தள்ளிட்டே போகிறாங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி, செப்டம்பர் 28ஆம் தேதி அப்போ தான் நான் இறங்குவேன். இப்போ என்ன சார் நீங்கள் செய்கிறீங்க? அப்போது சரிங்க, நீங்கள் ஓகே டேட் குறிச்சிட்டிங்க, ரைட், மெல்ல வாங்க. இன்னைக்கு செயல்பாடுகளாக வீட்டில் உட்கார்ந்து செய்யறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குங்க. இப்போ ஒன்றில் முதலமைச்சர் வந்து மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை ஜூம் மீட்டிங்கில் நடத்துகிறார். நான் பார்த்தேன் இன்னைக்கு காலையில். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்துக்கு போயிட்டார். களத்தில் போகாத போது ஆஃபீஸில் சந்திக்கிறார், சேலம் வீட்டில் சந்திக்கிறார், நிறைய பேர் சந்திக்கிறாங்களே. நீங்கள் அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுங்கள். கட்டமைப்பு ரீதியாக ஒவ்வொரு மாவட்ட செயலரை கூப்பிடுங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது சொல்லு, உன் ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது, நீ நல்லா இருக்கியா, உனக்கு எது சிக்கல் இருக்கா, காசு பணம்லாம் வச்சுருக்கியா, இதையாவது கேளுங்க.
ஏன் இன்னும் பொறுப்பெல்லாம் அடுத்தடுத்த நிலையில் போடாமல் இருக்கீங்க? ஏன் உங்கள் கட்சியில் நம்ம வேற்று கட்சியில் அந்த ஆள் வர்றவங்க சேர்றாங்களா இல்லையா? அதுதானே கட்சி. ஒரு அரசியல்லாம் என்னங்க, ஒரு ஊருக்கு போகிறோம், காலையில் வந்து கட்சியோட நிர்வாகிகளை சந்திக்கிறோம், மத்தியானம் இங்கே இருக்க தொழிலதிபர்லாம் சந்திக்கிறோம், நமக்கு டொனேஷன்ஸ் வாங்குகிறோம், சாயந்தரம் பொதுக்கூட்டம் போடுறோம், அந்த ஊர் பிரச்சனைகளை பேசுகிறோம். இப்படி தானே அரசியல் களம் இயங்கும். இதை நீங்கள் பிரேக் பண்ணாமல் எப்படி நீங்கள் வந்து நான் பிரைமரி ஃபோர்ஸ், நான் தான் முதன்மை சக்தி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இது எப்படி நடக்கும்? இந்த கேள்வியை விஜய் கேட்கவே மாட்டாரா? தெரியல எனக்கு. அவர் கேட்டுக்கணும்ல, அவர் கேட்கணும்ல. நம்மளுக்கே இவ்வளவு தோணுதுன்னா ஒரு கட்சியோட தலைவர் ஏன்னா அது நான் சொல்றேன். ஏன்னா அவருக்கு அது தப்பும் கிடையாது. அரசியல் தெரியாம அவர் வந்துட்டார், சினிமால இருந்து வந்திருக்காரு. ஓகே, அரசியல்லாம் என்னங்கிறது முழுசா அவருக்கு இன்னும் டீச் பண்ணாம இருக்கலாம். அப்ப அதற்கு சரியான நபர்களை நீங்க சந்திக்கணும்ல. நீங்க ஒரு பத்திரிகையாளர்கள் எவ்வளவோ பேர் சந்திக்க தயாரா இருந்தாங்க. நீங்க ஏன் அவரை சந்திக்கணும்னா அவங்க பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனா எப்படி சார் இருக்கும் தெரியுங்களா சார்? எம்ஜிஆர் என்ன பண்ணாரு தெரியுமா சார்? ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா? கலைஞர் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஸ்பெசிஃபிக்காக இஷ்யூஸில் பேசுவாங்க. பொண்ணுல அயனாதனையா உள்ளே போயிட்டு வந்தார். ஒரு 3 புத்தகம் கொடுக்குறாரு. இந்த பிரச்சனை இந்த 3 புத்தகங்களை நீங்கள் படிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் படிக்கிறேங்கிற. இல்லைங்க, படிக்காட்டி கூட பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு கதையாக சொல்கிறேன், நானும் ஜெகதீஷ் சொல்றது கதையாக சொல்கிறேன். அவர் அப்புறமா என்கிட்ட அதெல்லாம் பகிர்ந்துக்கிறார். அப்போது இந்த பத்திரிகையாளர் சந்திக்கும் போது உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் யாரும் சொல்ல ரொம்ப சீனியரான லீடர் ஒருத்தங்க, அவங்கள்ட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் நான் பேசுகிறேன். அவங்க அவ்வளோ பேசுகிறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க. எனக்கு வந்து உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஏதோ தெரியும் நினச்சேன், நமக்கு ஒன்றுமே தெரியாது போல இருக்குங்கிற மாதிரி ஒன்று. துறை ரீதியாக நீங்கள் வந்து இபியில் என்ன பிரச்சனை, ஸ்கூல் எஜுகேஷன் என்ன பிரச்சனை, ட்ரக்ஸில் என்ன இஷ்யூஸ், நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது நாங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத 3.5 மணி நேரம் பேசியிருக்கோம். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை விஜய் அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்தில் தெரிச்சு ஓடிருப்பார். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ துறைகள் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாதுங்கிற அளவுக்கு அவங்க அப்படி தான் அந்த கட்சி செயல்பட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கணும்ல, நீங்கள் ஒரு வீட்டில் சிம்பிளாக நம்ம வீட்டில் வாழ்கிறோம், காலையில் எழுந்திரிச்சா ஃப்ரிட்ஜு திடீர்னு ரிப்பேர் ஆகுது, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகுது, இவ்வளோலாம் பார்த்து ஒரு வீட்டை நிர்வகிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு நாட்டை நிர்வகிக்க போகிறீங்க, அப்போ எவ்வளோ சிக்கல்கள் வரும், இன்டர்னலாக எவ்வளோ பிரச்சனை வரும், எக்ஸ்டர்னலாக எவ்வளோ பிரச்சனை வரும், அதெல்லாம் நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால் தான் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற உண்மையிலே முதலமைச்சராக முடியும். நாளைக்கு உண்மையிலே நீங்கள் முதலமைச்சராக என்ன பண்ண போகிறீங்க? பெரிய கேள்வி இருக்குல்ல. சரி, உங்களுக்கு எழக்கூடிய அதே கேள்வி தானே வந்து மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு இவங்க கூட பயணிச்சாங்கல்ல, செய்தி தொடர்பாளர்கள் இன்னைக்கு போய் ஒவ்வொரு சேனல்லையும் பேசிட்டு இருக்காங்கல்ல, எல்லாரும் அவங்களுக்குலாம் இருக்குல்ல சார் மனசில். அதை தாண்டி தானே அவங்க வந்து ஆதரவிச்சு பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் அப்போ பேசியிருக்கீங்களே, ஆதரிச்சு தெரிவிச்சிங்களா, அந்த வீடியோவையும் இப்போ இந்த வீடியோ எடுத்து திமுக கலை போயிட்டாருன்னு தான் போட்டுருக்காங்க. இல்லைங்க, கரெக்டு தாங்க. நான் அந்த வீடியோவே நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த வீடியோக்கள்லையும் நான் பேசின மையமான கண்டென்ட், விஜய் அவர் முதலமைச்சர் ஆகிடுவார் நான் பேசியிருக்கவே மாட்டேன். விஜய் அவர்கள் வேலை செய்தால் முதலமைச்சர் ஆவார், இல்லாட்டி ஆக மாட்டார். நான் இப்படியே ஓப்பனாக பேசியிருக்கேன், இல்லாட்டி ஆக மாட்டார்னே சொல்லியிருக்கேன். இப்படி நீங்கள் பேசிட்டு இல்லை அதில் நான் ஜான்ட்ட நான் கன்சல்ட் பண்ணுறேன், நான் இப்படி பேசுகிறேங்க, அவர் ஓகே பிரதர்னு சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக அந்த பேக்ரவுண்ட் வரனால நீங்கள் பேசுங்கன்னு தான் சொல்லி சொன்னார். நான் இன்றைக்கும் மற்ற செய்தி தொடர்பு 2026 எங்கள் தளபதி தான் இந்த ஆட்சிக்கு வரப்போகின்றார் என்றைக்குமே பேசினதில்லை, நான் பேசவும் மாட்டேன். இன்னொன்று, சில இஷ்யூஸில் நான் கேள்வி கேட்பாங்க, நீங்களே கேள்வி கேட்டிருப்பீங்க, நீங்கள் ஒரு டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அந்த இஷ்யூஸ்க்கு அவர் ரியாக்ட் பண்ணாட்டி நானும் உங்கள் இடத்துல உட்காந்து இந்த கேள்வி கேட்பேன்னு நான் சொல்லியிருப்பேன். அதுதான் நீங்கள் நான் பண்ணுறேன். நீங்கள் ஏன் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நீங்கள் ஏன் போகலன்னு நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் பரந்தூருக்கு போகிறீங்க, சந்தோஷம். இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த எல்லா பிரச்சனைக்கும் போங்கிறதா என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. ஜெகதீஸ்வரன் அந்த வீடியோ இந்த வீடியோ எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள், டோன் வேறு மாதிரி மாறி இருக்கலாமே தவிர ஜெகதீஷன் பேசுகிற கண்டென்ட் ஒரே கண்டென்ட் தான். அன்னைக்கும் வேலை செய்யும் தான் சொல்கிறேன், இன்னைக்கும் நான் வேலை செய்யும் தான் சொல்லி. எனக்கு என்ன சந்தேகம், ஆரம்பத்திலிருந்து இப்போ கல்வி விழா நடந்துச்சு, மாணவர்களுக்கு பரிசளிச்சாரு, அதுக்கப்புறம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கடுத்து மாநாடு, இந்த இடைப்பட்ட ஒரு கேப்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து அவருக்கு திரைப்பட வேலையில் அடுத்து கதை கேட்குறதுன்னா இது நடுவில் இதுவும் சொன்னாங்க, அடுத்து கதை கேட்டுட்டு இருக்காரு, அட்லி கூடலாம் கதை கேட்டுட்டாரு, அடுத்து அவர் படம் தான் பண்ணுவார், 2026 அப்புறம் வந்து படம் பண்ண போகிறாரு. அந்த இதுவும் நடுவில்லாம் நிறையா பேச பொருளாச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் விஜய் வந்து சரி திரைப்பட பணி பார்க்கல, கட்சி பணி அட்லீஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒரு மாவட்ட செயலர் கூட பேசுகிறதோ, இல்லை வந்து பொதுச் செயலர், நீங்கள் வேறு மாவட்ட செயலர் கூட பேசினா விடுங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ரொபகண்டா செக்ரட்டரி இருக்கார், பொதுச் செயலாளர் இருக்கார், தேர்தல் வியூக வகுப்பாளர் இருக்கார், இத்தனை பேரையும் கூப்பிட்டு நீங்கள் உட்காந்து அதை வச்சு ஒரு மீட்டிங் போட்டு அடுத்து என்ன பண்ணலாம், இல்லைங்க அது ஓரளவுக்கு போடுவாங்க தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப அதாவது அது வந்து சில விஷயம் ரொம்ப க்ளோஸ் பேக்எண்டில் நடக்கும், மேபி இவங்களுக்குள்ளே இருக்கும், சில மீட்டிங்ஸில் அதாவது சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற பேஸில் அது நடக்குதா? எல்லா மீட்டிங்ஸ்லையும் தன்னை அவைலபிளாக ஆக்கிக்கிறார் அவர். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னாங்க, இப்போ அந்த லாக்அப் கஸ்டடியல் இறந்த ஃபேமிலிலாம் சந்திச்சு நீங்க பேசுனீங்க ஆஃபீஸில் நீங்க, ஆனால் சமயமாக எந்த ஒரு அதாவது அரசியலுக்கு வந்துட்டீங்க, நீங்க இதெல்லாம் ரிலீஸ் பண்ணாதானே உங்களுக்கு ஒரு இம்பாக்டே ஏற்படுத்தும் அந்த இடத்துல கிரவுண்டில். ஆனால் நீங்க அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டீங்க? பெரிய குழப்பம் இருக்குங்க உங்களுக்கு. அதாவது
நம்ம செய்கிறது அரசியலாக அக்கறையான ஒரு பெரிய குழப்பத்தில் அவங்க இப்போ டிபேட் டாபிக் மாதிரி தான் அவங்களே குழம்பிக்கிறாங்க. டிபேட்லேருந்து வர பையன் இது அரசியலே கிடையாதுங்க, இது அக்கறைங்கன்னு சொல்கிறாரு. அக்கறையாக இருந்தால் ஏன்ப்பா அதிமுக பேச மாட்டேன்னு நம்ம கேட்குறோம். நீ அக்கறை தானே, உனக்கு கஸ்டோடியல் தானே பிரச்சனை, திமுக பிரச்சனை இல்லை திமுக செஞ்ச கஸ்டோடியல் மட்டும் பிரச்சனை அவனுக்கு. அதுதான் கடைசியாக எங்கே முடிஞ்சிருது, 2021 கஸ்டோடியல்ஸ் மட்டும் தான் நாங்கள் எடுப்போம். திமுக செஞ்சால் மட்டும்தான் அது ஊழல், அதிமுக செஞ்சால் ஊழலே இல்லை, அதானி செஞ்சால் ஊழலே இல்லை, அப்படி ஒரு ஸ்டாண்டுக்கு நீங்கள் போனீங்க. எதிர்கட்சியாக இருக்கவங்களே நம்ம கேள்வி கேட்கணும். இப்போ யார் பவரில் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கணும். இது போட்டி மும்முனை போட்டியா இல்லையா நான் கேட்குறேன். நீங்கள் அட்லீஸ்ட் இன்னைக்கு ரேஞ்சுக்கு அவங்க ஒரு நெரேட்டிவ் வச்சுருக்காங்க, எப்படி இருந்தாலும் என்டிஏ உடைய போகுது, பாஜகவும் அதிமுகவும் உடஞ்சு அதிமுக நம்ம கூட தான் வரப்போகுது, டிவிக்கு நெரேட்டிவ் அந்த நெரேட்டிவ் தான் வச்சுட்டு இருக்காங்க. அதை தான் எடப்பாடி அவர்கள் டெய்லி உடச்சிட்டே இருக்காரு. அவர் சொல்றாரு, அப்பா விசிக முதற்கொண்டு வாங்க, ரத்தன கம்பளை விரிக்கிற கம்யூனிஸ்ட் வாங்க, இந்த கூட்டணிக்கு வாங்க, என்னோட வாங்க இல்லை இந்த என்டிஏ கூட்டணிக்கு வாங்குங்கிறத அவர் சொல்லிட்டே இருக்காரு. இந்த கூட்டணி உடையாதுங்கிறத என்ஷூர் பண்ணாலும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க, இந்த நெரேட்டிவ் தான் நம்ம போவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் அதிமுகவை எந்த இடத்திலும் தொடவே மாட்டேன். நீங்கள் அதிமுக ஊழல் கட்சியா இல்லையா, சிம்பிளான கேள்விங்க. ஆமான்னு சொல்லிட்டு போகிறல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக இருக்கிறோன்னு சொல்கிறேன், ஆமாங்க ஊழல் கட்சி, நாங்கள் ஊழல் தானே பண்ணோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பேச தயங்குறீங்களே, இல்லை நான் ரூட் வேறு ரூட்டுங்க இது அப்படின்னு வேறு ரூட்டில் போயிடுறீங்களே நீங்கள். அது எப்படி சரியான பதிலாக இருக்கும்? ஆமாம் அதிமுக ஊழல் கட்சி, அவர்களுக்கு அதை சொல்லிட்டாவது அவங்களுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் பேச மறுக்கிறோம். கேட்ட கேள்விக்கு எஸ் நோன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அதை பற்றி நான் பேச விரும்பலன்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்னென்னா இன்றைக்கும் அதிமுக பேசாமல் இருக்கலாம். சரி, மே 17க்கு நீங்கள் இது பண்ணீங்க, பெரிய ட்வீட்டோ போஸ்ட்டோ ஒன்று போடுறீங்க. மே 17க்கு போடுற போஸ்ட்டில் காங்கிரஸுக்கு ஒரு வார்த்தையே இல்லை, திமுக நல்லா சாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம், செய்யுங்க. காங்கிரஸ் என்னாச்சு அந்த ட்வீட்டில்? காங்கிரஸே இல்லாமல் தான் ஈழப்படுகொலைகள் நடந்துச்சா? காங்கிரஸுக்கு ரோடே இல்லையா? ஏன் காங்கிரஸுக்குற வார்த்தை வர மாட்டேது? எங்களுக்கு காங்கிரஸ் கூட போகலான்னு ஒரு கூட்டணி ஆசை இருக்குங்க. ஓகே, காங்கிரஸ் கூட போகலாம், கம்யூனிஸ்ட் கூட போகலாம், பாமக கூட போகலாம், விசிகே கூட போகலாம். இப்படி திமுக மட்டும் தினம் தினம் யாரா நமக்கு கூட்டணிக்கு வருவான்னு யோசிக்கிறது ஒரு கட்சியின் நோக்கமாக இருக்க முடியாது. அது நீங்க முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சிட்டு உங்களோட சீனியரா இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள்லாம் நீங்க எங்க கூட்டணியில் இணைன்னா அது நீங்கள் இல்லை அந்த யோசனை ஏங்க? ஒரு கட்சியை துவக்கியதற்கான நோக்கம்ங்கிறதே நான் கூட்டணி ஆட்சி பண்ணுறதா இல்லை கூட்டணிக்கு நான் போகிறது தான், அப்போ தான் வீழ்த்த முடியும், அவரை வீழ்த்த முடியும். என்னோட பிரதான நோக்கம் என்ன? எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிங்க? பிரதான நோக்கம் திமுக வீழ்த்துவது. பிரதான நோக்கம் மக்களுக்காக வேலை செய்வதாகத்தான் இருக்கணுமே தவிர பிரதான நோக்கம் நீங்கள் செகண்ட் ப்ரையாரிட்டி அது இருக்கலாம். திமுக வீழ்த்துவதுங்கிறது அடிஷனல் ப்ரையாரிட்டிங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மக்களுக்கு வேலை செய்யுது. நீங்கள் எங்களோட பிரதான நோக்கம் திமுக வீழ்த்துவது நீங்கள் எல்லா அறிக்கைகளையும் காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்போ என்டிஏ கூப்பிட தான் செய்வாங்க. அமித்ஷா சொல்லுவார், வா பண்ணி வா, நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன், நம்மளாம் சேர்ந்து வீழ்த்தலாம். ஏன் தனியாக நான் ஏன் தனியாக வீழ்த்துறேன், வா சேர்ந்து வீழ்த்தலாம், நான் வீழ்த்த ரெடி ஆகிட்டேன், பாமக வீழ்த்த ரெடி ஆகிட்டாங்க, அதிமுக வீழ்த்த ரெடி ஆகிட்டாங்க, சேர்ந்தே வீழ்த்தலாம் தானே சொல்லுவாங்க. ஏன் மறுபடியும் என்டிஏ பேசுகிறேன்? ஏன் என்டிஏ ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியலன்னா உங்களோட பிரதான நோக்கம், கட்சி துவங்கியதுக்கான பிரதான நோக்கம் என்பது திமுக வீழ்த்துவது. நீங்கள் கஸ்டோடியல் டெத்ஸ்னால் திமுக பண்ண கஸ்டோடியல் டெத்ஸ், ஊழல்னா திமுக பண்ண ஊழல், இது மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் அதிமுகங்கிற கட்சியை மறுபடியும் அது கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் இந்த விமர்சனத்தை நீங்கள் தாங்கிக் கொண்டே தான் இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. கூட்டணிக்கு வந்தால் மாற்றிக்கிங்க. நம்ம இந்த ஊரில் பார்த்துருக்கோம், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல் நாள் நைட்டு வரைக்கும் ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி திட்டிட்டு காலையில் போய் எப்படி சேர்ந்தாருன்னா கதையெல்லாம் பார்த்தோம். நீங்கள் எப்போவோ ஒருவேளை அவங்களோட ஆசைப்படியே டிசம்பரில் கூட்டணி உடையுதுங்க, கூட்டணி உடஞ்சி வந்துருச்சுன்னு முடிவாயிட்டா எல்லா பேச்சுக்களும் மறந்துடும். அரசியல் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். இன்னைக்கே ஏன் பேச தயங்குறீங்க? இன்னைக்கு காங்கிரஸை பேச ஏன் தயங்குறீங்க? நீங்க பேசுங்க, அப்பதானே மக்களுக்கு ஒரு பார்வை வரும் உங்க மேல. இது இவங்க கட்சி சார்பாக ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கலாம்ல சார். இப்போ நம்ம அட்டாக் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு நெருடலா இருக்குமே. இதே மாதிரி வீடியோ கட் பண்ணி அப்போ போட்டு இருப்பாங்களே. அப்படி செயல்பட முடியாதுங்க. நான் சொல்றேன், நீங்க திமுக கூட்டணி கட்சிகளே அப்படி செயல்படக்கூடாதுன்னு மக்கள் சொல்றாங்க. எங்க கூட்டணிங்கிறது ஒரு உடன்படிக்கை, தேர்தல் நேரத்தில் மட்டும். பட் இவங்க முன்னெடுக்கிற ஒவ்வொரு அரசியலும் இது ஒரு புதுவிதமான அரசியல், இது வரைக்கும் பண்ணாத அரசியலை ஒரு டிப்ளமேட்டிக் பண்ண தெரியாத அரசியல் சொல்லுங்க. இது வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி அரசியல் பண்ணவே தெரியாது. இவங்க புதுசா கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காங்களா? அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு நான் கேட்கிறேன். பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி இது இப்போ அக்டோபர் மாதத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் முதல் மாநாடு, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க ஜூலை, இந்த கட்சி மேலே போயிருக்கா இல்லை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா? மக்களுடைய பார்வை எவ்வளோ ரொம்ப காமன் மேன்ட்டு நீங்கள் போய் பேசி பாருங்க. ஆரம்ப கட்டத்தில் இருந்த எதிர்பார்ப்பு வேற, இப்போ அது கொஞ்சம் சரி எப்படி நீங்கள் திரும்ப வீடியோ போடலாம், விஜய் தாங்க வரணும் அப்படின்ட்டு யாராவது பெண்கள் பேச வச்சு வீடியோலாம் போடலாம். ஆனால் உண்மையான நிதர்சனங்கிறது என்ன? அவர்கிட்ட நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம். நான் இதே சேர்த்தா சொல்கிறேன். இப்போ இந்த ஆட்டோ டிரைவர்ஸ்ட்ட பேசுகிறேன், அவர் வரட்டுங்க ரைட் ஓகே. இந்த பக்கம் என்ன பேசுகிறாங்க? நீங்கள் அவர் ஒரு பெருசாக நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இன்றைக்கி உடஞ்சிக்கிட்டே வருது. அவர் வெளியே வர சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள், செய்ய சொல்லுங்கள், அப்போ தானேங்க அவர் நம்பிக்கை வரும். இன்றைக்கி நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கோம்.
அப்படிங்கிற செக்டார் இருக்காங்களா, 2 செக்டாருமே இருக்காங்க. கண்ணை மூடிட்டு நான் ஓட்டு போடுறேன், எனக்கு ஏதோ அவர் தான் செஞ்சிருவாருன்னு நான் நம்புறேன். இந்த செக்டார் நாங்களே எதிர்பார்த்தோம், அன்னையிலேருந்து எதிர்பார்த்தோம். ஒரு திரை ஈர்ப்பு இருக்குல்ல சார், கூட்டம் நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்குங்க. இன்னைக்கும் நான் சொல்றேன், நீங்க வந்து இந்த கட்சி துவங்கி மார்ச் மாசத்துல நீங்க ஆப் போட்ட உடனே லட்சக்கணக்கானவர்கள் சேர்ந்தார்கள். கண் கூட பார்த்தேன், ஆப்பே வந்து இதாகிற அளவுக்குலாம் பார்த்தோம் நம்ம. இன்றைக்கும் அவர்கள் எதுவுமே தெரியாது, அன்றைக்கி வந்து கொள்கை தெரியாது, கட்சியோட தலைவர் விஜய் அவ்வளோதான் தெரியும். அப்படி வந்து சேர்ந்த கூட்டம்லாம் நிறையா இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த கூட்டம் அது வந்து அப்படியே நிற்கிதா, இல்லை அவங்களுக்கு வேற்ற சிந்தனைகள் வந்திருக்கான்னு தெரியும். ஏன்னா அந்த மெம்பர்ஸ்க்கு நம்ம எதுவுமே செய்யலை, அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி எதாவது செஞ்சுருக்கோமா, என்ன செய்யலை. அப்போது நீங்கள் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் நினைக்கின்ற அந்த வாக்குகளாவது வரும். அதை தான் செய்யுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அரசியல் கட்சியாக வந்துட்டீங்க, வந்த பிறகு நான் செலக்டிவாக நான் தேவைப்பட்ட நேரத்தில் மட்டும் தான் வேலை செய்வேன் அப்படின்னு நீங்கள் இருக்க முடியாது. இது அரசியல். இறுதி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் சார். 2027 தேர்தலுக்கு முன்னாடி, ஏன்னா பொதுச்செயலாளர் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, தேர்தல் வகுப்பாளர் மேலே இவ்வளோ ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க, விஜய் இப்படி இருக்கிறது காரணமே இதான்ட்டு. ஒரே ஒரு கேள்வி தான், இந்த இடத்துல வந்து பொதுச்செயலாளர் மாற்றமோ இல்லை அதை தாண்டி செல்வாக்கு பெற்று வேற ஒருத்தரோ விஜய் அணுகக்கூடிய அளவுக்கு 2027 தேர்தல்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜய் வேணால் கட்சி தலைவர்கிட்ட மாற்றுவாங்க, பொதுச்செயலாளர் மாற்ற முடியாது. இந்த கட்சியோடைய பிரதான முகம் வந்து புசி ஆனந்த் தான். புசி ஆனந்தோட கட்சியில் இல்லை ஜான் ஆர்கே சாமியோட கட்சியில் விஜய் ஒரு இருக்கார். எங்கள் முகமே அவர் தான். விஜய் வேணாப்பா கட்சி தலைவர் வேணா மாற்றிடலாமான்னு கூட கலந்து பேசுவாங்க, நம்ம வேற கட்சி தலைவரை பார்த்துக்கலாமான்ட்டு. ஆனால் பொதுச் செயலாளரையும் ஜான் ஆர்கே சொல்ல நீங்கள் மாற்றவே முடியாது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் சமயத்தில் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் ஒதுக்கி பல தகவலை பகிர்ந்துட்டீங்க, நேரத்துக்கு நன்றி சார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture.